உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட அளவுக்கு தான் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மாதிரி தான் அவங்க ஃபேமிலியும் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். எங்கேருந்து இவனுக்கு இவ்வளோ காசு வருது, லேட்டஸ்ட் ஐஃபோன் வச்சுருக்கான், பெரிய பெரிய பார்ட்டிக்கு போகிறான், பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுறான், எங்கேருந்துடா இவனுக்கு காசு வருதுன்னு நம்ம ஆச்சரியப்பட்டோன்னா இந்த பையனுக்கு காசு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு 2 விதம் மோஸ்ட் லைக்லி இருக்குது. ஒன்று கிரெடிட் கார்டு, ரெண்டாவது லோன் ஆப்ஸ். கிரெடிட் கார்டு ஆபத்தான விஷயம் தான், பட் ஒரு ரெகுலேட்டட் சிஸ்டம், கவர்மெண்ட் அதை மானிட்டர் பண்ணுது, அதை விட்டுருங்க. ஆனால் ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, லோன் ஆப்ஸ் மூலியமா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய புதக்குழியில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். கண்டிப்பா நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்க லைஃப்ல ஒரு முறையாவது நடந்திருக்கும். உங்களுக்கு ஒரு முறையாவது ஒரு மெசேஜோ இல்ல ஒரு பர்டிகுலர் காலோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டோ, இந்தாங்க லோன் எடுத்துக்கோங்க, இந்தாங்க நீங்க கேட்டவொன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் லோன், நீங்க கேட்டவொன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் லோன், உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் வேணாம், உங்க கிரெடிட் ஸ்கோர் கேவலமா இருந்தா பரவாயில்ல, நீங்க வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா பரவாயில்ல, எந்த கமிட்மெண்ட்டும் வேணாம், இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மதுரமல்லி சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே விடுவாங்க. நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் இதை கடந்து போயிடுவோம். பட் நம்மளுக்கு அன்னைக்கு ஒரு நீட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே இவ்வளோ சொல்றான், அந்த ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ணி இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் வாங்கிட்டு நம்மளுக்கு என்ன 1 மாசம் டைம் கொடுக்குறான், அடுத்த வாரம் கட்டிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா அங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. எப்படி பிளாக்மெயில் பண்ணி உங்களோட போட்டோஸை வச்சு மார்ஃப் பண்ணி எப்படி ஏமாத்தி காசு பிடுங்க பார்க்குறான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் இது எல்லாமே கதை கிடையாது, அசம்ஷன் கிடையாது, உண்மையிலே நம்ம நாட்டில் நடந்த பிரச்சனைகள். நம்ம கவர்மெண்ட் இதுக்கு எதிராக எப்படி போராடுறாங்க, நீங்க இதுக்கு எதிராக எப்படி பெட்டர் எக்யூப்டா இருக்கலாம். இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடத்துல இருக்கும். ஒரு இடத்துல நிறைய கொள்ளக்காரங்க இருந்தாங்கன்னா இன்னொரு சைடு போலீஸ்க்கு அங்கே ஒரு ஆக்டிவிட்டி அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி இதுக்கு ஆப்போசிட்ல நடக்கக்கூடிய எஜுகேஷன் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மதுரமல்லி வேணுமான்னு சொல்லி வாய்க்குள்ள விட்டு விற்கிற மாதிரி உங்ககிட்ட லோன் ஆப்பில் லோன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு தரோம், நீங்கள் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விற்றுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் ஒரு மாடர்ன் டே லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு பெட்டரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்மளை காமிச்சிக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலாகவே மாறிடுச்சு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேன்சியான ஸ்டோரி போட்டுட்டு ஆஹா நம்மகிட்ட அது இல்லையன்னு சொல்லிட்டு நம்மளோட கெப்பாசிட்டியை மீறி நிறைய பேர் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறப்போ இந்த லோன் ஆப்ஸ் கரெக்டான நேரத்துக்கு நம்மளை டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டோ காலோ மெசேஜோ பண்ணுறப்போ சரி இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை இருக்குது, இந்த ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன ஒரு டிஷர்ட் வாங்குறதாவோ இருக்கட்டும், இல்லை ஒரு கேட்ஜெட் வாங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம், நம்ம என்னைக்காவது ரீபே பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஏன் ரீபே பண்ணலன்னா கூட என்ன சைனாலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க இதில் இங்கே தான் ட்ராப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போ உங்கள் ஃபோனில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறப்பமே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னால் ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்னென்ன பெர்மிஷன் கேட்குதுன்னு நம்ம பார்க்குறதே கிடையாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பெர்மிஷன்லேருந்து கான்டாக்ட்ஸ் பெர்மிஷன்லேருந்து கண்ட மணிக்கு உங்கள் லொக்கேஷன் பெர்மிஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே கேட்டு வைக்கும். ஒரு நல்ல பேங்கோட ஆப் பெர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேட்காது. ஆனால் ஒரு ஸ்கேம் ஆப் மோஸ்ட்டாக இவ்வளோ பெர்மிஷன் கேட்குறப்போ நம்ம இமீடியட்டாக அந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஃப்ரீயாக ஒருத்தன் லோன் தரான் அப்படிங்கிறப்ப நம்ம இமீடியட்டாக அதை எடுக்கிறதுக்காக இந்த பெர்மிஷன்லாம் கொடுத்து வச்சிடறோம். ஆனால் இந்த பெர்மிஷன்லாம் எப்போ பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதம் நம்மளுக்கு டைம் கொடுத்துருப்பான், 3000 ரூபான்னு சொல்லிட்டு 2500 ரூபாய் தான் நம்மளுக்கு கொடுப்பான். ஆனால் அவன் இவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் 5 நாளில் உங்களுக்கு மெசேஜ் வர ஆரம்பிக்கும், காசு திருப்பி கொடுப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இருந்துக்கிட்டு டே ஒரு மாதம் கழிச்சு தானடா கொடுக்கணும்னு சொல்லி லாஜிக் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஃபோட்டோவுக்கு லொக்கேஷனுக்குலாம் பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்களா, உங்களோட ஃபோனுக்குள்ளே இருக்கிற உங்களோட ஃபோட்டோவை அவன் ஆக்சஸ் பண்ணி அவன் அதை எடிட் பண்ணி மார்ஃப் பண்ணி உங்களுக்கே மறுபடியும் அனுப்பிச்சு நீ இந்த காசை திருப்பி கட்டலைனால், அதாவது நீங்கள் 2500 ரூபாய் தான் வாங்கியிருப்பீங்க, அவன் 5000 ரூபாய் கட்ட சொல்லுவான், 100% இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவாங்க. அது என்ன லாஜிக்னே தெரியாது, 5 நாளில் அது வந்துடும். நீ இப்போ திருப்பி கொடுக்கலன்னா இந்த ஃபோட்டோவை நான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவேன். எப்படா ஃப்ரெண்டுக்கு அனுப்புவேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பெர்மிஷனும் கொடுத்து வச்சிருக்கீங்க, வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு உங்களை நான் ஷேம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் பண்ணுறப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல போய் விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த லோன் ஆப்ஸ் பயங்கரமாக இந்தியாவிலேருந்து நூற்றுக்கணக்கான கோடியை சுற்றுறதுக்கான வழியை பார்க்குறாங்க. ஒருத்தன் இப்படி மிரட்டி கேட்குறப்போ இப்போதைக்கு இவன் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் அதுக்கப்புறம் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கிட்டேருந்து இன்னும் காசை கறக்க பார்க்க ஆரம்பிப்பான். சோஷியல் இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சைக்காலஜிக்கலாக நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, உங்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவன் ஃபர்தராக தெரிஞ்சுப்பான். இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணுறப்போ நீங்கள் இமீடியட்டாக கொடுக்குற ஆளாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவன் நம்மளுக்கு பயந்துட்டான், அப்போ இவன் நம்ம இன்னும் காசை பிடுங்கலான்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்தராக உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குது, லிட்டராக உங்களை ட்ரெயின் பண்ணுறது, உங்களை மற்ற இடத்துலேருந்து கடன் வாங்கி இவன் கடனை திருப்பி அடைக்க பார்க்குறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன வழி இருக்குமோ எல்லா
தில்லுமுள்ளு வேலையும் பண்ணி தான் இந்த சைனாக்காரங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கிற காசை அடிச்சிட்டு இருக்காங்கிறது யதார்த்தமான ஒரு பர்டிகுலர் விஷயம். அண்ட் இது வந்து 1-2 விஷயம் கிடையாது. நான் லிட்டரலா சொன்ன மாதிரி இதெல்லாம் எங்க மதன்னு நடக்க போகுது அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு நான் வாசிச்சு காமிச்சேன். ஹைதராபாத்ல 100 கோடி ரூபாய், ஆந்திர பிரதேஷ்ல 1000 கோடி ரூபாய், ஒடிஷால 60 பேர் கொண்ட குழு சிக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட் வைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை சைனாக்காரன் அங்கேருந்து உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இதில் போய் விழுகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்குற சேலரி நம்மளுக்கு வரல அப்படின்னு நினைச்சு நீங்கள் வந்து ஜாப் நீங்கள் சேஞ்ச் பண்ணும் இல்லை வேற ஒரு ஃபீல்டுக்கு ஜம்ப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நினைச்சு ஜம்ப் ஆகணும்னு நினைக்கிற ஃபீல்டு வந்து ஐடியா இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லாமே வந்து ஐடி ஓரியன்டாக மாறிட்டு இருக்கு. கரெக்டா? நீங்க அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். எனக்கு வந்து ஐடி இன்னும் பெட்டரா கத்துக்கணும். நீங்க ஐடிலே இருக்கலாம் இல்ல வேற ஃபீல்ட்ல இருக்கலாம். இதெல்லாம் வந்து நான் பெட்டரா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ் தான் ராஜலட்சுமி எடியூவர்ஸ். 400+ ரெக்ரூட்மெண்ட் டீம்ஸ் அண்ட் அவங்களோட சஜஷன்ஸும், அது போக ராஜலட்சுமி ஸ்கூல் ஆஃப் பிசினஸோட 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட அங்க இருக்கிற அகாடமிஷியன்ஸும் ஒன்னா சேர்ந்து பல கோர்சஸ் வந்து எக்ஸாக்டா தேவையான இன்னைக்கு இருக்கிற எம்ப்ளாயபிலிட்டிக்கு ஏற்ற கோர்சஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. 40+ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ல கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஒன் சைடா யூடியூப்ல பேசுற மாதிரி இல்லாம இன்டராக்டிவா இருக்கும். இது எல்லாத்தையும் விட நான் பர்சனலா ஒரு ஹைலைட்டா என்ன பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்லயே சொல்லி தருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ்லயும் சொல்லி தர ஆப்ஷன் இருக்குது. பட் அது போக 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் தராங்க. பைத்தான் பேசிக்ஸ், அட்வான்ஸ்டு, ஃபுல் ஸ்டாக், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இவ்வளோ இது சொல்றப்போ ஃபீஸுமே வந்து இவங்க 0% இன்ட்ரெஸ்ட்ல இஎம்ஐயா கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் லோன் ஷார்க்ஸ்குள்ள வர ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஆனால் ஃபைனலி சிக்கிடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணலாம்? சிக்கக்கூடாது, ஆனால் சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணலான் இருக்குல்ல, அந்த போர்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில முக்கியமான விஷயங்கள். நம்ம எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், எனி ஆப் ஃபார் தட் மேட்டர், ஓகேவா? இந்த யூடியூப் ஆப் கூட வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்னென்ன பர்மிஷன் வாங்குறதுங்கிறத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாசிக்கிறதே கிடையாது. கண்ட மணிக்கு எல்லாத்துக்குமே அக்ரியால்னு கொடுத்து வச்சிடுறோம். ஒரு ஆப், ஒரு பேசிக்கான வெப்சைட்டை போய் நீங்கள் நியூஸ் வெப்சைட் விசிட் பண்ணுறப்ப கூட நிறைய கூக்கீஸ் வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் ஆல், ரிஜெக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆல் கொடுங்க. ஏன் அக்செப்ட் ஆல் பை டிஃபால்ட் கொடுக்குறீங்க? கொடுக்காதீங்க. அந்த சின்ன இடத்துல ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு போய் உள்ள உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் குத்துது குடையுது அப்படின்னா எப்படி? நம்ம மேல தானே தப்பு. நம்ம தானே அவங்ககிட்ட நீ என்னனாலும் பண்ணிக்கோடா, என் ஃபோன் எடுத்து பார்த்துக்கோ, என் ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கோ, என் கேலரியில் நான் என்னனாலும் ஃபோட்டோ வச்சிருப்பேன், அது எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கலாம். என் ஆதார் கார்டு இருந்தா, என்னோட ரேஷன் கார்டு இருந்தா, இதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட், இதான் என் பாய் ஃப்ரெண்டு, இதுதான் என் அம்மா அப்பா, அவங்க பேரை நான் அப்படிதான் அம்மா அப்பான்னு சொல்லி என் கான்டாக்ட்ல சேவ் பண்ணியிருப்பேன், என்னை பிளாக்மெயில் பண்றதுக்கு இவங்க தான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு எல்லா பெர்மிஷனையும் நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ தயவு செஞ்சு எந்த ஆப்பாக இருக்கட்டும், நீங்கள் முதல்ல ஆப் பெர்மிஷன் கொடுக்குறப்போ செக் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை மீறி இல்லை எனக்கு லோன் வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த லோன் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஒரு பர்டிகுலர் வழி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போங்க, ஓகேவா? பேங்க் மூலியமாக லோன் எடுக்க பாருங்க. பேங்க் மூலியமாக லோன் எடுக்க முடியல, நான் ஆப் மூலியமாக தான் எடுக்கணுங்கிற சிச்சுவேஷனில் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா, ஆர்பிஐ வந்து சில ஆப்ஸுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஆர்பிஐயோட டைஅப்ல இருக்கிற ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எதுன்னு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா லிஸ்ட் வரும். நீங்கள் தேடி போய் பார்க்கக்கூடிய ஆப் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆப்பே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மதன பிளே ஸ்டோர்லேயே வந்து இந்த ஆப் எல்லாம் பார்த்து தானே வச்சிருப்பாங்க, ஏன் அப்படி ஏமாற்றக்கூடிய ஒரு ஆப்பை பிளே ஸ்டோரில் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். பிளே ஸ்டோரை பொறுத்த அளவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நொடி அவன் வந்து ஒரு இந்த ஃபோட்டோ பர்மிஷன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறேன், நான் வந்து அதை பிளே ஸ்டோருக்கு கொண்டு போகிறேன்னா, அதாவது பிளே ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து கூகுள் காரனோடது, கரெக்டாக? இப்போ அந்த கூகுள் காரன் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபோட்டோ பர்மிஷன் வேணும்ப்பா என் ஆப்புக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நான் வந்து எவன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறானோ அவன் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கேட்குறேன். அப்போது கூகுள் வந்து பதிலுக்கு கேட்பான், ஏன் உனக்கு இந்த பெர்மிஷன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான். நீங்கள் அதுக்கு அப்போ ஒரு நியாயமான பதில் ஒன்று எழுதுறீங்க. இல்லை நான் டிபி வைக்கிறதுக்கு தேவை, நான் என் ஆப்பில் வந்து அவன் டிபி வச்சுக்கலாம் அதனால நான் தேவை, இல்லை அவன் வந்து எனக்கு ஆதார் கார்டு அனுப்பணும் அதனால அவன் கேலரி பெர்மிஷன் வேணும், இல்லை அவன் எனக்கு வந்து லைசன்ஸ் வேணும் அதனால அவனோட கேலரி பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாக்க சொல்லி கேலரி பெர்மிஷன் வாங்கிடுவான். இந்த மாதிரி எதையாவது ஒரு சாக்க சொல்லிட்டு உங்களோட கேலரி பெர்மிஷனை வாங்கிட்டு ஆனால் அவன் யூஸ் பண்ணுறது எதுக்கு? சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு. அந்த லூப் ஹோலை தான் இவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆப்ஸ் ஆர் ரன்னிங் ஃப்ரம் சைனா. இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு பையனோட வீட்டுக்கே ஆள் வந்துட்டாங்க. சைனாலேருந்து ரன் ஆகிற ஒரு பர்டிகுலர் ஆப், கிஸ் அண்ட் ஸ்லைஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பர்டிகுலர் ஆப் மூலியமா இந்த பையன் வந்து 40,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 40,000 ரூபாய் கடனுக்கு
அவங்க வந்து இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடைக்கிறான், அவனால ஓரளவுக்கு மேலே அடைக்க முடியல. அவங்க அப்பா நான் நினச்சா கூட அடைக்க முடியல. அவங்க வீட்டுக்கு 40,000 ரூபாய் இமீடியட்டுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. லிட்டரலாக அவன் வீடு எங்கே இருக்குது, அவன் அட்ரஸ் என்னங்கிறது ஆதார் கார்டில் பார்த்து அவனோட ஃபோன் லொக்கேஷன் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி வீட்டுக்கே வந்து ஆள் நிற்கிறாங்க. சைனா ஆப்பு, சைனாக்காரன் நடத்துகிற ஒரு ஆப்பு, ஆர்பிஐயோட பெர்மிஷனே இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அதை மீறி அவன் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறான்னா, நான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸை சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க லோனில் போய் மாட்டுறது சின்ன விஷயத்துக்கு தான் இருக்கும். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபோன் அப்கிரேட் சின்ன விஷயமா நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அப்பா அம்மா வந்து லோன் வாங்குறது லேண்ட் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு. நம்ம இன்னைக்கு லோன் வாங்குறது டிஷர்ட் வாங்குறதுக்கு, ஷூ வாங்குறதுக்கு. தயவு செஞ்சு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு பர்டிகுலர் யங்ஸ்டர்ஸை இந்த மாதிரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் லோனுக்கு ஈஸியாக கொண்டு வந்துட முடியுது. நான் பர்சனலாக சென்னையில் அதை நிறைய முறை ஃபீல் பண்ணியிருக்கேன். இங்கே இவ்வளோ பப் இருக்குது, இவ்வளோ பார்ட்டி. நீங்கள் இதுவும் இந்த ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே ஆஃப்டர்நூன்லாம் பார்ட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்க அத்தனை பேர் பார்ட்டியில் பப்பில் நின்று, அவங்க அப்பா அம்மாக்கெலாம் தெரியாது. அவங்க அப்பா அம்மா ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட டீனேஜ் குழந்தைங்க வந்து அத்தனை பேர் பப்பு பார்ட்டின்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பப்பில் ஒரு பார்ட்டிக்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ராறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெளியே வரப்போ என்ட்ரி காஸ்ட்டு, சரக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் பெர் ஹெட் வந்து சராசரியாக செலவாகும். அவ்வளோ காசு வாரம் வாரம் போகிறப்போ நீங்கள் எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாலும் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் வந்துடுதா? அவ்வளோ காசு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? வாரம் வாரம் ஒருத்தன் வந்து ஒரு மாதம் இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு எந்த அப்பா அம்மாவும் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறா, ஏதாவது லோன் ஆப்பு வர்ற சம்பளத்துலேருந்து எல்லாத்தையுமே கிரெடிட் கார்டுக்காரன் வந்து வலிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ தயவு செஞ்சு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லாத கடன் வாங்க வேணாம். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி தேங்க்ஸ் டு ராஜலட்சுமி எடிவர்ஸ், இவ்வளோ ஒரு சீரியஸான கண்டென்ட்டை ஸ்பான்சர் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ், ஆல் தி பெஸ்ட், சியர்ஸ்.